அவசர அவசரமாக ஆஃபீஸ் ஸ்கூல் போகிற டென்ஷனில் ரொம்ப பரபரப்பாக சமையல் வேலை பார்த்துட்டு இருப்போம். சில நேரங்களில் இந்த ரசம் வைக்கிறதுக்கு புளி ஊற வைக்கிறதே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னோட ஸ்டைலில் செஞ்ச இந்த மிளகு ரசம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 3 வரமிளகாய், 7 8 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம். இதில் 2 தக்காளி பழம், சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக லைட்டாக குறை இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். ரசம் நல்லா நொரக்கூடி பொங்கி வரட்டும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு ரசத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான மிளகு ரசம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரசம் உங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு ஜாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.